everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் MPLAB IDE எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் காப்பி பண்ணி உங்கள் ப்ரௌசரில் போட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ் சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே MPLAB IDE v866.zipன்னு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே அந்த ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டவுன்லோடட் ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள செட்டப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது கம்ப்ளீட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு செட்டப் முடிஞ்சது. இப்போ நமக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் MPLAB IDE அப்பியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கலாம். MPLAB IDE வெர்ஷன் 8.66ங்கிற ஒரு ஷார்ட்கட் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு டெஸ்க்டாப்பில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.